சரி காலையில் வந்து இட்லி பொங்கல் சாம்பார் சட்னி வித் டீ ஒரு நல்ல இஞ்சி டீ. அப்புறம் இப்போ வந்து தாய்லாந்து கரையோரம் ஒதுங்கி அப்படியே வந்து போபா டீயிலிருந்து ஆரம்பிச்சு போபா டீ, அதுக்கப்புறம் வந்து ஷ்ரிம்ப்பு மேங்கோ பேஸ்ட்டும் போட்ட ஒரு ஸ்டார்டரு, அது டைகர் ஷ்ரிம்ப்பு மேங்கோ பேஸ்ட்டும். அடுத்தது வந்து சிக்கனு வச்ச ஒரு சாட்டே. அந்த சாட்டையில வந்து தொட்டுக்கு ஒரு சாஸ் கொடுத்தோம் பாரு, மிளகாவும் எண்ணெயும் சேர்த்து அடாடாடா பட்டையை கிளப்பிட்டோம். அது ஒன்று இது பண்ணிட்டு அப்புறம் வந்து பக்கத்துலேயே வந்து கேரட்டு, அந்த கேபேஜ் அதெல்லாம் வச்சிருந்தான்னு வைங்க, அதை அப்படியே பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரிஜினல் பேட் தாய் நூடுல்ஸ், நம்ம நோவாய் ஃபெமிங்டன் ஏரியாலெல்லாம் கிடைக்கிறது பேட் தாய் கிடையாது, அது டூப்ளிகேட். எப்படின்னா அது என்னன்னா பேட் தாய் எல்லாரும் பண்ணிடலாம், ஆனா பேட் தாய் போட்டு ஸ்ப்ரவுட் கொஞ்சம் இப்படி வச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த கலையை பொடி பண்ணி கொஞ்சம் அப்படியே சின்ன 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 குருணை குருணையா கொண்டு வந்து பக்கத்தில் வைப்பானுக்கும். அது போக செலரி, சிக்கனு, அப்புறம் வந்து அந்த அது பேர் என்ன, பட்டாணி கறி. பேரே பாத்தீங்களா பட்டாணி கறி. எல்லாம் வெஜிடபிளும் போட்டு சும்மா கிரீமியா பட்டை கிளப்பிட்டு அந்த கான் பேபி கான் துண்டுகளை போட்டு இருப்பாங்க, துண்டுகளை போட்டிருப்பான். அப்புறம் பட்டாணியை தூவி இருப்பான். அதுக்கப்புறம் வந்து அந்த கேரட்டுகள் இருக்கும். எல்லாத்தையும் வந்து அதை கறி கலக்கி சாப்பிட வேணாம், அதை அப்படியே ஸ்பூன்ல எடுத்து குடிச்சுக்கலாம். நான் அதான் பண்ணேன். அடுத்ததுதான் வந்து நம்ம இப்படி 2 பழத்துண்டுகளை எடுத்து அதை அப்படியே பொரித்து ஐஸ்கிரீம் ஒரு கிண்ணத்தில் வைத்து கொண்டு வந்து ஒரு பிளேட்ல கொண்டு வந்து கொடுக்குறான். கும்முன்னு சாப்பிட்டாச்சு. அப்படியே ஒரு ஓரமா படுத்து தூங்கலாம் மாதிரி நல்ல திருப்தியான சாப்பாடு இன்னைக்கு. ஆனால் பட்டை கிளப்பிருச்சு.